வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு 6 kV யூபிஎஸ்ஸு. இதை வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, பேட்ரி கனெக்ஷன் எப்படி, ஏசி கனெக்ஷன் இங்கே அந்த எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி கனெக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 6 kVயோட 92 வோல்ட் 192 வோல்ட்டோட பேட்ரி கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நம்ம வந்து 16 பேட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த கனெக்ஷன்ஸை நான் காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் இது ஒரு பேட்ரி 2 3 4 நம்ம 4 பேட்ரிஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு 12 வோல்ட் ஓகே, இப்போ இதெல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து மெயின் பாசிட்டிவ். ஓகேங்களா, இப்போ வந்து இதோட நெகட்டிவ் நெக்ஸ்ட் பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேட்டரியோட இது எப்படி சீரீஸாக இந்த 4 பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதோட நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இது ரெண்டும் ஒரு 12 வோல்ட், இது ரெண்டும் ஒரு 12 வோல்ட். பேட்ரி வந்து இப்போ இங்கே 24 சேஞ்ச் ஆகிடுது, இங்கே 24. இப்போது இந்த 4 பேட்டரி சேர்ந்து 24 இங்கே 24 இங்கே வந்து 48 வோல்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. இதே மாதிரி சேம் இந்த கனெக்ஷன்ஸையும் நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து எப்படி நமக்கு இதாகணும்னா 48 வோல்ட்டு நம்ம 448 இருக்கும். இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 192 வோல்ட் வரும். நீங்கள் வந்து 12 × 16 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 192 வரும். ஓகே, இப்போது இதோட நெகட்டிவ் இருக்கு இல்லைங்களா, இதோட நெகட்டிவ் வந்து டைரெக்டாக நமக்கு இதோட பாசிட்டிவ் வரும். இதோட நெகட்டிவ் இங்கே வந்து நமக்கு இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ் இதோட பாசிட்டிவ். அப்போ இது வந்து நமக்கு மெயின் நெகட்டிவ் சப்ளை, இது வந்து பாசிட்டிவ் சப்ளை. இந்த 2 வயர் எடுத்து நம்ம வந்து இன்வெர்ட்டரோட பேக் சைடை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது அதோட பேட்ரி கனெக்ஷன்ஸ். இதுவே வந்து பேட்ரி வந்து பேக்கப் நமக்கு வந்து இதாக வேணும். இது வந்து 12 வோல்ட்டு நமக்கு இன்வெர்ட்டர்லேயே இருக்குது. 12 வோல்ட் இன்வெர்ட்டர்லாம் என்ன இதுன்னா வெறும் 12 வோல்ட் மட்டும்தான் இருக்கும். அதுக்காக நமக்கு வந்து பேட்ரி வந்து இப்படி பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். 12 + - 12 வோல்ட், நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கும், பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கும். இது ஒரு 100 AHனா இது ஒரு 100 AHனா நமக்கு வந்து டோட்டலாக 200 AH பேட்ரி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து பேட்ரி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து சும்மா 6 kVயோட பேட்ரி கனெக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை எப்படி கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 192 வோல்ட்டு.
இப்போ பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 192. இப்போ வந்து பேட்டரி கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து அதோட கேபினெட்டு. இதில் வந்து பேட்டரி இப்போ வந்து எல்லாமே சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதோட பாசிட்டிவில் இந்த நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கும். 24 வோல்ட். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டயக்ராம் போட்டு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது 24. அப்படியே இது வந்து ஃபுல் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ இதோட மெயின் கேபிள் வந்து அவுட்புட் கேபிள் இது தான். இப்போ இதை செக் பண்ணும்போது நமக்கு வந்து 200 வோல்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா 209 சம்திங் இருக்கும். 209 வோல்டேஜ் வருது. இதில் மொத்தம் 16 பேட்டரிஸ் இருக்குது. 16 பேட்டரியோட 12 வோல்ட் இது பண்ணும்போது 209 வோல்ட் வந்து ஆவரேஜ் நமக்கு வந்து இது கிடைக்கிது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை யூபிஎஸில் கனெக்ஷன் பண்ணி ஏசி அப்புறம் அதோட அவுட்புட் எப்படி கனெக்ட் பண்ணி யூபிஎஸோட பேக் வியூ இருக்கும். இந்த இடத்துல வந்து கீழே உங்களுக்கு ஒரு சேம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க சின்னதாக. இதுதான் இன்புட் பிரேக்கர். நமக்கு பவர் சப்ளை இன்புட் வரதும் இது பண்ணுறதும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த சேம்பரை கழட்டிக்கிட்டு உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து நம்ம மெயின் இன்புட்டு. இது வந்து அவுட்புட், யூபிஎஸோட ஏசி அவுட்புட் வந்து நம்ம இங்கே எடுத்துக்குவோம். இந்த சைடு வந்து இன்புட் ஏசி சப்ளை. இது வந்து சிங்கிள் சப்ளை, சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. 3 ஃபேஸ்னால் 3 ஃபேஸ் லைன் இருக்கும். இங்கே லோடு 1, நியூட்ரல் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃபேஸையும் இங்கே வந்து நியூட்ரலையும் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே கிரவுண்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும். கிரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும். நான் வந்து இதை உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 2 எம்சிபி இருக்குது. இது வந்து ஏசி இன்புட் லைனு. இந்த கேபிளை வந்து நான் இங்கே ஏசியில் கனெக்ட் பண்ணிக்குவேன். இது வந்து யூபிஎஸ் அவுட்புட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஏசி லைன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகாது. ஸ்க்ரூ வந்து நமக்கு சென்டரில் இதாகும். உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரூ கழட்டிட்டேன். இதை நான் ஃபேஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். லோடு வந்து ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து யூபிஎஸ் வந்து காமனாக நியூட்ரல் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து எர்த் அடிக்கும். இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஒரு டென் சப்ளை வரும், இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து நியூட்ரல் வந்து தனியாகவே எடுத்துக்கணும். நம்ம வீடு இந்த மாதிரி சின்ன யூபிஎஸ் இது பண்ணும்போது நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒட்டுக்காக இது பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் யூபிஎஸ் பெரிய லோடு அதிகமாக எடுக்கிறது, அதுக்கப்புறமேட்டு ஹை கிலோ வாட், இப்போ 10 kV இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே, இது வந்து இப்போ யூபிஎஸ் அவுட்டு. இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. யூபிஎஸ் அவுட் தனியாக கனெக்ட் பண்ணியாச்சு. சிங்கிள் ஃபேஸ் இதுவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கிரவுண்டு வந்து நம்ம காமனாக கொடுக்கணும். கிரவுண்டு வந்து நம்ம இபி கிரவுண்ட் கொடுக்காம நம்ம ஓனாக நம்ம இடத்துல போட்டிருக்க கிரவுண்டை கொடுக்கணும். அப்போ தான் வந்து யூபிஎஸோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், நமக்கு எர்த்திங் ப்ராப்ளமும் எதுவுமே இருக்காது. ஓகே, ஓகே, வெப் கனெக்ஷனாக நான் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த கவரையும் நான் போட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம இது கனெக்ட் பண்ணிடுச்சு, எர்த்த லைன் எல்லாமே கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம யூபிஎஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் யூபிஎஸ் ஆன் பண்ணுறேன். நீங்கள் யூபிஎஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபியூஸ் இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு பேட்டரியில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஏசி இன்புட்டையும் யூபிஎஸ் அவுட்டையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேட்டரியில் இருந்தால் லைனுக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து லைனில் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும். நான் இதோட அவுட்புட்டை வந்து இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் வந்து ஷூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறது எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.